பனை பொருட்களையும் பனை பனங்கற்கண்டு, பனவெல்லம், பனை ஓலை விசிறி இதை மாதிரி நாம் பயன்படுத்துகிறோமே ஒழிய, ஆனால் நம்ம பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே நாம்ளும் இந்த பனைக்காக ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு யாரும் செய்யறதில்ல. பனை பொருட்களை நாம் பயன்படுத்திக்கிறோம். பனங்கிழங்கு சாப்பிட்றோம், கருப்பட்டி சாப்பிட்றோம், குளிர்ச்சிக்கு எல்லாம் சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன். அந்த இயற்கைக்கு நாம் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்காக ஒவ்வொருவரும் ஒரு பனையை காக்கிற மாதிரி, பனையை விதைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த பொன்னேரி கரை குளத்தில் நாங்கள் விதைச்சிருக்கிறோம். இந்த பொன்னேரி கரை குளத்தில் விதைச்சிருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான அம்சம், நீர் நிரம்பி வரும். அந்த நீர் நிரம்பியில் உங்களுக்கு கட்டாயம் எப்போ நீர் நிரம்பி நாங்கள் பனை விதை விதைச்சதுலேருந்து தொடர்ந்து ஒரு 5-6 மழை பெஞ்சிருச்சு. அதுதான் பதிவு பண்ணியிருக்கோம். நல்ல அருமையான மழை. நாங்கள் விதைச்சிட்டு கீழே பாதிலேயே மழை வந்துருச்சு. நாங்கள் மழைக்கு அந்த நல்லுசாமி அண்ணன் காட்டுக்கு போயிட்டு அப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து பனை விதை நடிக்க முடிஞ்சுது. இந்த ஆண்டு நல்ல மழை பெஞ்சிருக்குது. இதனுடைய முடிவுகள், ரிசல்ட்டுகள் உங்களுக்கெல்லாம் அடுத்த ஆண்டு கட்டாயம் எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். ஏன்னா பனை விதைக்கு நீர் நல்லா அருமையாக வந்திருக்குது. பனையும் தென்னையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனுடைய பயன்கள், இதனுடைய பயன்கள் ஒரே மாதிரி இருக்கும். இன்னொரு கருத்து, ஒவ்வொரு சில மரங்கள் மட்டுமே ஆண் பெண் அப்படின்னு 2 வகை இருக்குது. அதே மாதிரி பப்பாளி ஒன்று ஆண் பெண் ஒன்று இருக்குது. அதை போல் பனையில் ஆண் பெண் இருக்குது. அதை மாதிரி வேறு ஏதாச்சும் மரங்கள் ஆண் பெண் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சவை இந்த 2 மரங்கள் தான். வேறு ஏதாச்சும் மரங்கள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த பனை விதையை தொடர்ந்து விதைப்போம். பனை விதை விதைக்கலைன்னா வேறு மரம் கூட நீங்கள் நடக்க முயற்சி பண்ணலாம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு மரத்தையாவது நட முயற்சி செய்யுங்கள். இல்லை நாங்கள் தொடர்ந்து இந்த பனை விதையை விதைத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஆண்டு இந்த பனை விதைகள் எப்படி இருக்கிறது காண்பிப்போம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பனை மரம்லாம் யார் வச்சாங்கன்னு தெரியாது. அதை நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதனால் அதை போல் நாம் வைக்கிற மரத்தை யார் பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது நாம் பயனுள்ள வகையில் இந்த பூமிக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு செஞ்சிட்ருக்கோம். இந்த இயற்கையாய் வாழும் மனிதர்களே இந்த உலகின் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்கிற இடத்துல ஒரு 5-6 பறவைகளாச்சும் சத்தம் கேட்கணும். அதே மாதிரி 5-6 இயற்கை உயிரினங்கள் வாழக்கூடிய இடங்களில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். நகரங்கள் முழுவதும் காங்கிரீட் வீடுகளால் சூழப்பட்டிருக்கிறது. அங்கே கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சுதந்திரம், ஒரு சுத்தமான காற்று கிடைக்காதுங்கிறது ஒரு உண்மை. பொன்னேரி குளம் இதில் நாங்கள் கரையில் அண்ணன் அம்மையப்பன், நான் மற்றும் ஒளிப்பதிவு செய்திருக்கும் ஹரி அவர்களும் பங்கேற்றிருக்கிறார் என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த இனிய வேளையில் இன்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 பனை விதைகளை விதைத்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு இவை கட்டாயம் உங்களுக்கு காண்பிப்போம். மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை காணொலியை லைக் பண்ண ரொம்ப நன்றி. செய்யுங்கள். எங்களுடைய மழையானது தொடர்ந்து பயணம் மகிழ்ச்சி